ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ப்ளவுஸ் அண்ட் சல்வாருக்கு பேக் நாட்டு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எப்படி தைக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது 1.25 இன்ச்சு அகலத்தில் 20 இன்ச்சு லென்த்துக்கு கிராஸ் பீஸ் எடுத்திருக்கோம். கிராஸ் பீஸ் எடுக்கும் பொழுது தான் இந்த ஸ்ட்ரெச்சபிள் வரும். அப்போ தான் இது இந்த நாட்டுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக வரும். அதுபோல் 2 பீஸு 20 இன்ச்சஸுக்கு 1.25 இன்ச்சு அகலத்துக்கு 2 பீஸ் எடுத்திருக்கோம். அப்புறம் இந்த டசல்ஸுக்கு 2 கான்ட்ராஸ்ட் கலரில் 1 3 இன்ச்சு 3க்கு 3, இது 3.5க்கு 3, இது 4க்கு 4, அதுபோல் 3 பீஸ் எடுத்திருக்கோம் இந்த டிசைனுக்காக. இப்போ அந்த நாட்டு தைக்கிறதுக்கு இதை தைச்சிக்க போகிறோம். இப்போ ஃபோல்ட் பண்ணி ஃபோல்டு பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு கேப்புக்கு தைக்க போகிறோம். கொஞ்சம் க்ளோஸ் வை. அதே போல் இந்த பீஸையும் அது போல் ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கலாம். இல்லை அது செப்பரேட்டு, இது செப்பரேட்டு. இது ப்ளவுஸுக்கு சுடிதாருக்கு எதுக்கு வேணாலும் பேக் சைடு நாட்டு போடுறதுக்காக உள்ளது இது. ஓகே, நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எட்ஜில் நம்ம இது மாதிரி ஒரு நீடில் எடுத்துக்கிறோம். நீடில் எடுத்துகிட்டு 4 4 8 நூல் வர மாதிரி ஒரு நாட்டு போட்டு இது மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கிறோம். இது மாதிரி பெரிய இந்த புக்கு தைக்கிற ஊசி, இது மாதிரி ஊசி லாங் சைஸ் ஊசியை எடுத்துகிட்டு இந்த இதில் க்ளோஸாக இப்படி ஒரு முடிச்சு போட்டுட்டு இப்போ ஹோல் இருக்கும். அந்த ஹோலில் ஊசியோட பேக் சைடு விட்டு இதை அப்படியே உள்ளே விட்டுக்கிறோம். எடுத்துட்டு இப்போ இதை ஊசி வெளில வந்துடும். இந்த ஊசியை என்ன பண்ணுறோன்னா இந்த மிஷினோட இது இப்போ இதோட எட்ஜு இங்கே மாட்டியிருக்கோம். இப்போ இந்த இடத்த இப்படி இங்கே பாருங்கள், இப்படி உருகுறோம். இப்படி இழுக்காமல் உருகுறோம். இப்படி உருகும் பொழுது இங்கே அழகாக இங்கே வந்துடுது. இப்போ இதை கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு இப்படி எடுக்கிறோம். எடுக்கும் பொழுது அழகாக ஈஸியாக வந்துடும். இப்போ நமக்கு தேவையான இந்த நாட்டு உள்ளது ரெடி. நெக்ஸ்ட்டும் ரெடி பண்ணுறோம். இந்த லாஸ்ட்டில் இப்போ இந்த பெரிய பீஸை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுக்கிறோம். அதே போல் அடுத்த பீஸ் அதே போல் நெக்ஸ்ட்டு இப்படியே ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு இதை ஃபோல்டு பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபோல்டு பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதே போல் இப்போ நம்ம எப்படி மடித்தோமோ அதே போல்
இந்த சைடும் மடித்து தைக்கிறோம். இந்த ஓரம் தைச்சிட்டு இப்போ நாட்டு நம்ம தைச்சி வச்சுருக்க நாட்டை இதோட எட்ஜில் வச்சுட்டு இப்போ தைக்க போகிறேன். கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விடுறோம். கட் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணால் இது போல் அழகான டசல்ஸ் கிடைக்கும். ஓகே. ஓகே ஓகே. டசல்ஸ் ரெடி பண்ணுறோன்னு இதை 4க்கு 4 துணி எடுத்துக்கிறோம். இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு இப்படி எடுத்துட்டு இதை மடிச்சுக்கிறோம். மடித்து இதை ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதே போல் இதையும் ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிள், மறுபடியும் உள்ள ட்ரையாங்கிள், ஒரு ஃபோல்டு, இன்னொரு ஃபோல்டு, ப்ளஸ் இதோட டபுள் ஃபோல்டு. எடுத்துட்டு இந்த நாட்டை இங்கே வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணுறோம். அதே போல் இன்னொன்று ரெடி பண்ணுறேன்.
இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோவுக்கு என்னோட டெய்லரிங் கோச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் டெய்லரிங் கோச்.